سال دمعي شوقا يا حبيبي. أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلى. أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء. أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك. فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء. أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض. இப்போ அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான். இந்த இடத்த பார்க்கக்குள்ள எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இதுதான் முதல் தடவையாக பள்ளிவாசலை பார்க்குறோம். அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களா? நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நீங்கள் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? எங்களுக்கு பிடிச்சிருக்குது. பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. நல்ல கட்டி இருக்கிற வடிவங்கள் எல்லாத்தையும் பார்க்க நல்லா இருக்குது. ஜப்னாலேருந்து காத்தாங்குடிக்கு இதுக்கண்டி வந்தீங்களா? இல்லை நாங்கள் சும்மா டூரிஸ்டாக வந்து நாங்கள் எல்லா இடம் பற்றிகளை பார்க்க வேண்டி வந்தது வந்தது. சரி, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து காத்தாங்குடியில் அமைந்திருக்கப்பட்டிருக்கிற அல்-அக்ஷா பள்ளிவாயல். இதை நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் விசிட் பண்ணி புதிய ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் செய்கிறது வந்து எல்லா அநேகமான ஆட்கள் வந்து போன ஒரு விஷயம்தான். இருந்தாலும் சில மக்களுக்கு வந்து இது வந்துக்குள்ளே எல்லாம் இருக்கும், வெளிநாட்டில் இருப்பீங்க, அப்படி அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இது எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறோம். வந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த இடத்துல மகரிப் தொழுவுறதுக்கு கிடைச்சிது. அது ஒரு பெரும்பாக்கியம். தொழுதுட்டோம். பள்ளிவாயல் ஃபுல் வியூவும் உங்களுக்கு காட்டிட்டோம். இதில் என்ன முக்கியம்னு சொன்னால் ஜுமா, இப்போ இந்த பள்ளிவாசலில் நாங்கள் வந்து இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோமே. சொல்லுங்க. ஒவ்வொன்றும் நாம இதுகள்ல இருக்கிற வந்து அந்த கலை நுட்பங்கள் அமைக்கப்பட்ட முறைகள் அப்படியே ஜெருசலத்தில் இருக்கிற அல்-அக்ஷா வடிவத்தை மறுவடிவம் ஒரே சேம் அதே கொப்பிலேயே இங்கே காத்தாங்குடியிலே இந்த அல்-அக்ஷா கொண்டு வந்திருக்காங்க. அதே வடிவத்தில் அதே கலைநுட்பத்தோட நாங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறோம். இதில் அழகை ரசிக்கிறோம், இதில் அமைப்பை ரசிக்கிறோம், இந்த பில்டிங்ஸை நாங்கள் பார்க்குறோம், வியந்து போகிறோம். ஆனால் இதில் புனிதம் என்னென்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருக்க மாட்டேன். அது இல்லை, அது என்றால் உண்மைதான். வாரம் எல்லாரும் ஒரு கலைநுட்பம்ங்கிற அடிப்படையில் அந்த வாரம் ஒரு அழகரிக்கன்னு பார்க்கும், ஃபோட்டோ எடுக்கும், வீடியோ எடுக்கும் போகிறோம். ஆனால் இதிட முஸ்லீம்கள மனசுல இது எந்த அளவுக்கு ஒரு ஆழமாக அல்-அக்ஷா என்ற ஒரு பேரில் ஏன் இவ்வளோ பள்ளிவாயல் இருக்கக்குள்ள காத்தாங்குடியில் அல்-அக்ஷா என்ற பேரோட இந்த பள்ளிவாயல் வரணும். இதுக்கான வரலாற்று பின்னணி என்னங்கிறது வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கு தெரிந்திருந்தாலும் இங்கே மாற்று சகோதரர்கள் நிறைய வராங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்த டைம்லையுமே நிறைய மாற்று சகோதரர்கள்
சகோதரிகள் வந்தாங்க, பார்த்தோம், பேசினோம். இப்போ நாங்க இந்த பள்ளி அல்-அக்ஷா பள்ளியோட ஒரு சின்ன வரலாற்று குட்டி கதை ஒன்று உங்களுக்கு சொல்லுங்க. ரிஃப்கரத்தா, இப்போ வந்து என்னண்டா, இந்த நீங்க ஜெருசலத்தில் இருக்கிற அல்-அக்ஷா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நம்மட முஸ்லிம்களுக்கு வந்துட்டு முதல் கட்டப்பட்ட பள்ளி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க அடுத்தது ரெண்டாவதா என்ன பள்ளி இருந்துச்சு? ஏன் நம்மட உள்ளங்கள்ல அல்-அக்ஷாண்டா அதுக்கு ஒரு தனித்துவம் என்கிறத பற்றி செல்லம் அவங்க இஸ்ரா மிஹ்ராஜ் போன்ற பயணங்களின் போது தரிசித்த இடமும் இந்த புனிதமான அல்-அக்ஷா பள்ளி வாயில் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய சஹாபாக்களுக்கு வந்து அல்-அக்ஷா பள்ளியில் வந்து அவங்க நிறைய தொழுகைகளை நடத்தியிருக்காங்க. அல்-அக்ஷா பள்ளியில் வந்து நிறைய தொழுகைகளை நடத்தியிருக்காங்க. அது ஒரு புனித விஷயம். இந்த அல்-அக்ஷா பள்ளி வந்து ஒரு பள்ளிவாயல் மட்டுமில்லை, மனிதர்கள மனசில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு புனிதமான இடம். மக்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு புனித ஸ்தலம் தான் அந்த அல்-அக்ஷா பள்ளி. அதனால தான் அந்த அல்-அக்ஷா பள்ளியை எங்களோட காத்தாங்குடிலையும் நிறுவிருக்காங்க. எங்களுக்கு ஜெருசலத்துக்கு போகிற வாய்ப்பை இறைவன் எல்லாருக்கும் நாங்கள் இந்த இடத்துல வச்சு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அல்லாஹ் தரணும், நாங்களும் போகணும், நீங்களும் போகணும். இருந்தாலும் நாங்கள் காத்தாங்குடியில் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு இந்த அல்-அக்ஷா பள்ளியை பார்த்து அந்த ஒரு ஃபீல் ஆகுது எங்களுக்கு. அந்த இடத்த வந்த ஒரு ஃபீல், அந்த அச்சம். ஏன்னா பள்ளிவாசலுங்கிறது தொழுகைக்குரிய இடம் மட்டும் இல்லை, ஒரு அமைதி, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு சாந்தம், ஒரு அல்லாஹ்வோட இறைச்சம் வாரணும். அப்படி ஒரு இந்த இடத்துக்கு வந்து ஏறணுன்னே எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு எங்களுக்கு வருது. அந்த உணர்வை இந்த அல்-அக்ஷா பள்ளி வாயில் எங்களுக்கு எடுத்துக்காட்டுது. கண்டிப்பாக எல்லாருமே ஜெருசலத்தில் இருக்கிற அந்த அல்-அக்ஷா பள்ளிக்கு போகிற பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் தரணும் என்று செஞ்ச நேரத்தில் நாங்கள் துஆ பிரார்த்தனைகள் செய்து கொள்கிறோம். பள்ளிவாயல்களே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாயல் கஹ்பா தான். இரண்டாவதாக தான் ஜெருசலத்தில் அல்-அக்ஷா பள்ளிவாயல் அமைக்கப்பட்டுச்சு. இஸ்மாயில் நபியினுடைய புனித ஸ்தலத்திலேயே ஒரு 3வது இடத்தில் இருக்கிற பள்ளிவாயல் தான் அல்-அக்ஷா பள்ளி. இது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு வெறும் பள்ளிவாயல், இஸ்லாமிய பள்ளிவாயல் மட்டும் இல்லை, நபிமார்கள் நினைவுகள், அவங்க தொழுத இடங்களை நமக்கு சுற்றி காட்டி நம்மளோட உள்ளத்தில் நமக்கண்டு சொல்லி இருக்கிற ஒரு புனித இடம் என்ன அல்-அக்ஷாங்கிறது. அதில் ஒரு மறு வடிவத்துக்கு நாம் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் அமைக்கணும். உம்ரா ஹஜ்ஜு மாதிரி இன்ஷா அல்லாஹ் நமக்கு வர எதிர்காலத்தில் ஜெருசலத்தில் இருக்கிற அல்-அக்ஷா பள்ளி வாயலுக்கு போகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரணுங்கிறது மனசார இந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இப்போ இங்கே வந்ததுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு நமக்கு. கண்டிப்பாக இங்கே தொழுகிற ஒரு பாக்கியமும் கிடைச்சிச்சு. கண்டிப்பாக இந்த பள்ளியை வாயிலை விட்டு போகிறதுக்கே மனசில் இங்கே உள்ள காட்சிகளை ரசிச்சுட்டு இங்கே இருக்கணும் போல இருக்குது. கண்டிப்பாக காத்தாங்குடியிலான இருக்க அடிக்கடி வந்து போவோம். ஆனால் காத்தாங்குடியில் இருக்கிற எங்களுக்கு தான் அடிக்கடி வந்து போகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறதுல இப்படியான விஷயங்களை பார்க்குறதுக்கு. என்னதான் சொன்னால் கண்டிப்பாக இந்த பள்ளி வாயில் எல்லாரும் ஒருக்கா வந்து பாருங்கள், இங்கே உள்ள விஷயங்களை அறிஞ்சு கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட பேசிட்டோம். தொழுதுட்டோம், முக்கியமாக எங்களுக்கு மாதிரி இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு இங்கே நாடி இருக்கிறான். நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுவோம். அடுத்தது நம்ம இங்கே போகிறோம்னு சொல்லுங்கள் ஜுமா. காத்தாங்குடியில் இருக்கிற நிறைய பிரபல்யமான இடங்களை காட்டணுங்கிறதா எங்களோட ஒரு நியத்து. அதை நம்ம மக்கள்கிட்ட கொடுப்போம் இருக்கிறத. நல்ல ஐடியா. அவங்ககிட்ட கொடுப்போம். நீங்க சொல்லுங்க, நாங்க அடுத்த vlogல வந்து எந்த இடத்தை காட்டுறோம், எந்த இடத்தை உங்களுக்கு எது பிடிக்கும்ங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க இந்த இடத்தை சாய்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்க உங்களால எங்களுக்கு எந்த இடம் கிடைக்குதுங்கிறதையும் கட்டாயம் நீங்களே எங்களுக்கு தெரிவிங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல சப்போர்ட் தாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.